ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வார்த்தையை கவனிங்க. ஃபெயின். ஃபெயின் அப்படிங்கிறது வெறுப்பு டிரான்சிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரான்சிட்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ரிட்டெண்ட், ஃபோர்ஜ், இன்வென்ட், இமேஜின் இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். அதாவது பாசாங்கு செய். ப்ரிட்டெண்ட் அப்படின்னா பாசாங்கு செய். ஃபோர்ஜ் அப்படின்னா போலியானதை தயார் செய். இன்வென்ட் அப்படின்னா இட்டுக்கட்டு. இமேஜின் அப்படின்னா கற்பனை செய். அதாவது ஃபெயின் அப்படின்னாக்கா சும்மா பாசாங்கு செய்கிறது, போலியாக நாடகம் ஆடுறது, இல்லாத இருக்குன்னு சொல்லி சும்மா பொய் சொல்கிறது, இட்டு கட்டுறது, கற்பனையான விஷயங்கள் சொல்கிறது, இதெல்லாம் தான் நாம் ஃபெயின் அப்படிம்போம். அடுத்த வார்த்தையை பாருங்கள், ஃபார்பிட். இதுவும் வெறுப்பு டிரான்சிட்டிவாக வரக்கூடிய வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னா பேன், ப்ரீக்ளூட், ப்ராஹிபிட். அதாவது ப்ராஹிபிட்னாக்கா ஆர்டர் நாட் டு டூ, அதாவது டு நாட் அலவ், அதாவது செய்யறதுக்கு அனுமதிக்காத, செய்யாத அப்படிங்கிறதுக்கான உத்தரவு கொடுக்கறது. இந்த இடத்துல இதுக்கு தான் அர்த்தம். அனுமதிக்காதே, நீக்கு, தடை செய், அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். அடுத்த வார்த்தை பாருங்கள், ஃபியூரி. இது நவுனாக வரக்கூடிய வார்த்தை. இதுக்கு ஆப்போசிட் எடுத்தோம்னாக்கா சிஏஎல்எம், காம் அப்படின்னு வரும். இப்போ காம் அப்படின்னு அமைதியாக இருக்கிறது. அப்போ ஃபியூரிங்கிறது என்ன அர்த்தம்? அதுக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படிங்கிறப்ப வயலண்ட்டாக போகிறது, ரொம்ப ஆவேசமாக இருக்கிறது, கோபமாக இருக்கிறது, வெறித்தனமாக இருக்கிறது, மேன்னஸ் அப்படிம்போம். அடுத்த வார்த்தையை பாருங்கள், கார்னிஷ். இந்த வார்த்தை உங்களுக்கு வெறுப்பு டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவாக வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா அடோன், டெக்கரேட், அதாவது ஜோடித்தல், அழகுபடுத்துதல், அலங்காரம் செய்தல், இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். அதாவது அழகுபடுத்து, அழகுபடுத்திக்கொள், பியூட்டிஃபை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது. அதே போல் சர்வ் லீகல் நோட்டீஸ், சட்டப்படி நோட்டீஸ் கொடு, அறிக்கை விடு, அந்த அர்த்தத்துலேயும் வரும். அடுத்த வார்த்தையை பாருங்கள், கிரம்பிள். இது உங்களுக்கு வெறுப்பு டிரான்சிட்டிவாகவும் இன்ட்ரான்சிட்டிவாகவும் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா கம்ப்ளைண்ட், மர்மர், க்ரோன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கிரம்பிளுக்கு சிமிலரான வார்த்தைகள். இது தமிழ் என்னன்னா முணுமுணு, மனக்குறைபடு, அதிருப்தியோடு முனகு, மர்மர் வித் டிஸ்கண்டன்ஸ், அதுதான். லோ ஆங்கிரி கிரம்பிளிங் அப்படின்னா கோபத்தோடு தாழ்ந்த குரலில் முணுமுணுத்தல், முனகல். அதாவது கிரம்பிளிங் அப்படின்னாக்கா சும்மா முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது தொடர்ந்து பேசிக்கிட்டு, யார்ட்டையும் சண்டை போட மாட்டாங்க, அவங்க ஊரில் அவங்களே முனகிட்டே இருப்பாங்க. ஒரு மனக்குறையை சொல்லிகிட்டே இருக்கிறது, ஆதங்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. யாருக்கிட்டையும் போய் குறையாக சொல்ல மாட்டாங்க, தனக்கு தானே பேசிக்கிட்டு அவங்க பாட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, வெயிலிங் அப்படிம்போம். அது இதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டது. அதுவும் புலம்புறது தான், புலம்பிக்கிட்டே இருக்கிறது தான். பட் இந்த முணுமுணுத்தல் வேறு, அந்த புலம்பல் வேறு. அந்த வெயிலிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு புலம்பல்னு சொல்லும்போது அந்த புலம்பல்னா முணுமுணுக்கிறது இல்லை, சமயத்தில் ஒப்பாரி வைக்கிறதோட வெயிலிங் அப்படி தான் சொல்லுவோம். சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கிறது, புலம்பி புலம்பி அழுதுகிட்டே இருக்கிறது, அதை தான் வெயிலிங் அப்படிம்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே போல் இன்னும் சில வார்த்தைகளை பார்ப்போம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.